நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி நாம் வாசிக்க கேட்டதான சுவிசேஷ பகுதியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரைக்கும் நாம் அவைகளை தியானிக்கலாம். பக்கம் 111 112ஆம் பக்கத்தில் புதிய ஏற்பாட்டில் இந்த பகுதியை காண்கிறோம். இயேசு எரிகோவிலே பிரவேசித்த போது அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகே எனப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவர்? நம்ம கேட்ட ஒவ்வொருவரையும் கேட்டால் இயேசு அன்பானவர், நேசிக்கிறவர், பாதுகாக்கிறவர், அவர் நல்லவர், அவர் குணப்படுத்துகிறவர், குடும்பத்தின் சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கட்டுகள் எதுவா இருந்தாலும் நீக்குவர் என்று சொல்லி ஆண்டவரை ருசி பார்த்த ஜனங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சாட்சி கொடுக்கலாம். ஆனால் இந்த சகே என்கிற மனிதன் என்ன பதவி வகிக்கிறார் என்றால், வரி வசூல் செய்கிற ஊழியர்களுக்கு தலைவராக இருக்கிறார். அப்போ அந்த வரி வசூல் செய்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் தான் தலைவர், ஹெட். அப்படியானால் இவர் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் செல்வந்தர் என்று வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனத்தில். ஆயக்காரருக்கு தலைவரும் ஐஸ்வர்யமாயிருந்த சகேவு. ஒன்று உயர்ந்த பதவி, 2வது பெரிய செல்வந்தர். இவருக்கு உள்ளத்தில் ஏற்பட்டதான ஒரு ஆவல், வாஞ்சை என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ இயேசு கிறிஸ்து அந்த பிரதேசத்தில் வாழ்கிறார், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார், சுகப்படுத்துகிறார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி இருக்கிறார், குருடைய கண்களை திறந்திருக்கிறார், முடவர்களை நடக்க செய்திருக்கிறார் என்று இவர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆகவே இந்த கேள்வி அவருக்குள்ளே ஒரு தூண்டுதல், ஒரு விசுவாசம். தன்னுடைய பகுதிக்கு ஆண்டவர் எரிகோவில் இருந்த அந்த பிரதேசத்துக்கு கடந்து வரும்போது இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி காண வேண்டும் என்று சொல்லி முற்படுகிறார். ஒரு சாதாரண மனிதனே அல்ல, இந்த உலகத்தில் பிரசித்தி பெற்றவர்கள், பிரபலமானவர்கள் அல்ல. யாரை காண வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், இந்த உலகத்தில் மனிதனை மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவை, மனிதனுடைய சாபங்கள் பாவத்திலிருந்து விடுவித்து ஆசீர்வாதத்தின் நித்திய ஜீவனையும் கொடுக்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்துவை இவர் கேள்விப்பட்டு இருக்கிறார். எப்படியாயிலும் தன்னுடைய வாழ்க்கையை இவரை காண வேண்டும் என்று சொல்லி உயர்ந்த பதவியில செல்வந்தனாய் இருக்கிற இந்த சகைவு முற்படுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பிரபலமானவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் முற்படுகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் இவ்விதமான வெள்ளித்திரையோ சின்னத்திரையோ அல்லது மீடியாக்களோ நமக்கு அந்த நாட்களில் வாட்ஸ்அப் அல்லது காரியங்கள், யூடியூப் எல்லாம் கிடையாது. செய்தியை கடத்துவதற்கு வானொலி, பின்பதாகத்தான் டிவி, டெலிவிஷன் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நாட்களில் கேள்விப்பட்டதை காணும்படியாக அதிகமாக பிரயாணப்பட முடியாது. இந்த நாட்களில் வேற அதிகமான மக்களுக்கு நம்முடைய தேசத்தில் பொழுதுபோக்கு இல்லாதபடினால இருக்கதான பிரதான பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் எது? வெள்ளித்திரை. ஆகவே பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள், சில தலைவர்கள் பிரபலங்களை பார்க்கும்படியாக மக்கள் முற்படுகிறார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 1958ஆம் வருஷம் அக்டோபர் 16ஆம் தேதியில், நேற்று அந்த டேட்டை போட்டு பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன். 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1958, நான் சிறுவனாய் இருக்கும்போது மதுரையில் தமுக்கத்தில் பிரபலமான ஒரு நடிகர், அவருக்கு தங்கவாள் பரிசு கொடுக்கப்படுகிறது. அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த
விவரத்தில் 2 லட்சம் மக்கள் ஊர்வலமாக போனார்கள். 50 கிலோ தங்கம் கொண்டதான வாள் அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டது. ஆகவே நான் சிறுவனாயிருந்த நான் 7 வயது இருக்கும். நானும் எங்களுடைய அண்ணன் வேற யார் கூட்டு போனார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. மதுரை தமுக்கா மைதானத்தில் வருகிறார். சாயங்காலம் ஒரு 5:30 மணி 6 மணி இருக்கும். அவர் மேடையில் ஏறுகிறார். அதை மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. கூட்டம் மூச்சு முடியாத அளவுக்கு நெருக்கம். நாங்கள் அப்படியே இடையிலேயே வந்து விட்டோம். அவர் என்ன பேசினாரு வச்சாருங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. லைட்டாக பார்த்தோம். அவர் மேலே ஏறினாரு. அதுக்கு மேலே நிற்க முடியல. அப்போ 2ஆம் கிளாஸ் 7 வயசுன்னு பாருங்களேன். அப்போ எப்படி இருந்திருக்கும். அவன் அந்த பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. நல்ல உயிர் பிழைச்சி வந்துட்டோம், தப்பித்து வந்து விட்டோம். அந்த ஜனக்கூட்டம் பிரபலமானவர்களை பார்க்கும்படியாக ஜனங்கள் கூடுவதே இயற்கையாக அது நம்முடைய தேசத்தில் அதிகமாக சில பிரதேசங்களிலே இருக்கிறது. ஆனால் இங்கே எப்படி ஆயிலும் ஆண்டவரை பார்க்க வேண்டி எப்படிப்பட்டவர் இவருக்கு இருக்கிறதா கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் என்னவென்றால் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய கண்கள் அவரை காண வேண்டும். அவர் வருகிறார். சாதாரண மனிதர் அல்ல, உயர்ந்த பதவியில இருக்கிற வரி வசூல் இன்கம் டாக்ஸ் அதனுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அது மாத்திரமல்ல, பெரிய செல்வந்தர். இவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு வாஞ்சை தாகம், இவர் எப்படித்தான் இருப்பார் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி முற்பட்டு என்ன ஏற்படுகிறது? 2 காரியம் இவருக்கு தடையா இருக்கிறது. ஒன்று, இவர் வளர்ச்சியில கம்மியாக இருக்கிறார், உயரத்துல கம்மி. ஆகவே மற்ற மனிதருடைய கூட்டத்துல ஜனக்கூட்டம் இயேசுவை சூழ்ந்து வருகிறது. முன்னும் பின்னுமாக இயேசு போகிற இடமெல்லாம் கூட்டம். எதற்காக? ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு போஷித்ததான ஆண்டவர், சரீர சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர், பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார், அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். அவர் சொல்லும் போதே தூரத்தில் வியாதியாய் கிடக்கிற மனிதன் சுகமடைகிறார். இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதான சகைவு நாம் தான் பார்ப்போமே என்று சொல்லி எப்படியாயிலும் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்று அந்த திரளான கூட்டத்தில் வகை தேடுகிறான். காண முடியவில்லை. ஏனென்றால் இவனுக்கு இருக்குதான அந்த ஒரு பிரச்சனை, உயரத்தில் குறைவாக இருக்கிறார். ஆகவே இந்த மனிதர்களை பார்க்கும்படியாக, பிரபலங்களை பார்க்கும்படியாக இதில் ஏறுகிற ஜனக்கூட்டத்தை பார்க்கிறோம். எப்படி ஆயிலும் பார்த்து விட வேண்டும். அந்த நாட்களில் டிவி, வாட்ஸ்அப், யூடியூப் கிடையாது. இருந்திருந்தால் இவ்விதமான கூட்டங்கள் இப்பொழுது காணப்படுகிறவைகள் இருந்திருக்குமா என்பது கேள்வி. ஆகவே இந்த ஜனக்கூட்டத்தில் இவரை காணக்கூடாதபடிக்கு இருக்கிற காரியம், இவருக்கு இருக்கிற உயர குறைவு. ஆகவே என்ன செய்கிறார்? அவர் போகும் வழியில இந்த திசையில் தான் அவர் போகிறார் என்று சொல்லி அவருக்கு முன்பாக ஓடி, இவன் போக வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண மனிதன் அல்ல. தனக்கு சுகத்தை பெறவோ விடுதலை பெறவோ வேறு எந்த தேவைக்கு ஓடுனதாக நாம் அறிகிறது அல்ல. இவன் சுகதேகி, செல்வந்தன், உயர்ந்த பதவியில இருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை தாகம். கேள்விப்பட்டு இருக்கிறோம். இவர் எப்படிப்பட்டவர் என்று நான் என்னுடைய கண்கள் காண வேண்டும், என்னுடைய உள்ளத்துல உணர வேண்டும் என்று சொல்லி முற்பட்டு முன்னாக ஓடுகிறான். இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடக்கூடாது, தவற விடக்கூடாது என்ற தீர்மானத்தோடு கூட முன்பதாக ஓடுகிறான். உலகத்தின் மீட்கும்படியாக வந்த இயேசு கிறிஸ்து இவன் ஓடுகிற ஓட்டம், இவன் உள்ளத்துல வாஞ்சுகிற அந்த தாகம், இவைகளெல்லாம்
வீணாய் போகிறது அல்ல, யாரை மீட்கும்படியாக தன்னையும் இந்த உலகத்துல பிறக்க போகிற ஒவ்வொருவரையும் மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை எப்படிப்பட்டவர் என்று தனிப்பட்ட முறையில காணும்படியாக, அனுபவிக்கும்படியாக முன்னாக ஓடுகிறான். ஓடி, அந்த நாட்களில் பெரிய கட்டடங்கள் கிடையாது, அந்த வழியில உயர்ந்த கட்டிடங்கள் இருந்ததாக தெரியவில்லை. ஆகவே அந்த வழியில ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறுகிறான். யாரையாவது தூக்கிவிட சொல்லியிருக்கலாம், அல்லது அதுக்குரிய ஏற்பாடுகளை வேற மாற்று ஏற்பாடுகளை அவன் பண்ணியிருக்கலாம். அல்ல, தனக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பம், வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று சொல்லி உயர்ந்த பதவியிலே இருக்கிறவன், செல்வந்தன் ஓடுகிறான். ஒரு காட்டத்து மரத்திலே ஏறுகிறான். ஏறி நின்று பார்க்கிறான். என்ன நடக்கிறது? வாசியுங்கள் அடுத்த வசனத்தை. போதும். இவர் மாத்திரமல்ல, இவரோடு கூட 12 சீடர்களும் இணைந்து செல்லுகிறார்கள். திரளான கூட்டம், ஜனக்கூட்டம் அவரோடு கூட தொடர்ந்து செல்லுகிறது. ஆனால் எந்த விதமான பாதிப்பு அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஏற்படவில்லை. இங்கே அந்த இடத்துல இவன் ஏறி காட்டத்து மரத்துல அவர் வருவார் என்று சொல்லி வரும்போது, இயேசு கிறிஸ்து கடந்து வரும்போது என்ன செய்கிறார்? அவனை அண்ணாந்து பார்த்து, திரளான கூட்டம், இயேசு வந்து திரளான ஜனங்கள் தன்னை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும், பின் தொடர்ந்தாலும், முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறத்தில் கூடி நின்றாலும், ஒரு தாகத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு தான் எப்படிப்பட்டவர் என்று அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு நிற்கிற, காட்டத்து மரத்தில் ஏறி தாகத்தோடு நிற்கிற அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை கண்டு சீக்கிரமாய் சகைவே இறங்கி வா, சீக்கிரம் வா என்று அவனை அழைக்கிறார். எந்த மனிதனும் தாகத்தோடு, வாஞ்சியோடு, எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அநேக மக்கள் ஆண்டவரை சூழ்ந்து நிற்கலாம், ஆண்டவரை பின்தொடரலாம், அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்கலாம். ஆனால் அப்படிப்பட்டதான ஜனக்கூட்டத்தில் தாகத்தோடு, எதிர்பார்ப்போடும், எப்படிப்பட்டவர் என்று அறிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அந்த சகையை பார்த்து, அண்ணாந்து பார்த்து மேலே நோக்கி பார்க்கிறார். கடந்து செல்லவில்லை. சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா. ஆண்டவர் யாரெல்லாம் தம்மை தேடுகிறார்களோ, தம்மை வாஞ்சிக்கிறார்களோ, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சீக்கிரமாய் வந்து என்னிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. உறவுகள் தள்ளலாம், நண்பர்கள் தள்ளலாம், ஆனால் இயேசு ஒருபோதும் ஒருவனையும் தள்ளி விடுகிறது அல்ல, அணைத்துக் கொள்ளுகிறார். இன்றைக்கு என்ன செய்தி அவனுக்கு சொல்லப்படுகிறது? இன்றைக்கு நான் உன்னுடனே உன் வீட்டிலே தங்க வேண்டும். எப்படிப்பட்டதான சிலாக்கியங்கள்! பல்வேறு இன மக்கள், செல்வந்தர்கள், நடுத்தர மக்கள், பலதரப்பட்ட மக்கள் அவரை பின்தொடர்ந்திருக்கலாம். ஞானிகள், அறிவாளிகள், சீடர்கள். ஆனால் யாரை பார்த்து அவர் சொல்லவில்லை? தாகத்தோடு, வாஞ்சியோடு நிற்கிற, தன்னை காண வேண்டும் என்று, அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த காட்டத்து மரத்திலே நிற்கிற அவனை பார்த்து அண்ணாந்து பார்த்து, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். நம்முடைய தேசத்தில் ஏறத்தாழ 145 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். மக்கள் வித்தியாசப்பட்டதான தாகத்தோடும் ஏக்கத்தோடும்
தங்களுடைய தேவைகளுக்காய், போராட்டங்களுக்காக மன்றாடுகிற, தேடுகிற, அலைகிற மக்கள் உண்டு. ஆனால் யாரெல்லாம் தம்மை தேடுகிறார்களோ, நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆண்டவர் உள்ளத்தின் வாஞ்சையை அறிகிறார். உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். யாருக்கும் இந்த விதமான சிலாக்கியம் சீசருடைய வீட்டிலே தங்கினதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சகை வீட்டிலே, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு அவரை அழைத்து கொண்டு செல்லுகிறான். கூட்டம் நிற்கிறது. ஆனால் இன்றைய நிகழ்ச்சி என்ன? தொடர்ந்து அவர் போகவில்லை. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்தின் வாஞ்சை, தாகம், ஏக்கம், தீர்மானத்தை அறிந்த ஆண்டவர் நான் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி சகைவை அறிய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும் என்று விரும்புகிறான். அவனுடைய வீட்டிலே நான் தங்க தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான கூட்டத்தை அவர் அவைகள் மத்தியில இவனுக்கு முன்னுரிமை கொடுத்து இவனோடு கூட செல்லுகிறார். செல்லும் போது ஏற்படுகிற காரியம் என்னவென்றால் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். இவர் செல்வந்தர், உயர்ந்த பதவியில இருக்கிறார். ஆனால் இவரை குறித்து அங்கே கொடுக்கப்படுகிற சாட்சி என்னவென்றால், அதை கண்ட மற்ற மனிதர்கள் இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். உள்ள போன பிறகு பேசுறாங்க. யாரு கூட்ட வீட்டுக்குள்ள போயிருக்கிறாரு? உயர்ந்த பதவியில இருக்கிறவர், செல்வந்தர். ஆண்டவர் அழைத்து வா, உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லுகிற உள்ளே போயிருக்கும் போது மக்கள் முறுமுறுக்கிறார்கள். இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுக்கிறார்கள். அப்போ அந்த சகை என்கிறவன் யார்? செல்வந்தராய் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனால் பாவி என்று ஜனங்கள் அவனை குறித்து முறுமுறுக்கிறார்கள். இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் பரிசுத்தவான் அல்ல, நீதிமான் அல்ல. பிறப்பில் எல்லா மனிதர்களும் பாவ சுபாவம் உடையவர்கள், பாவம் செய்ய தன்மை இருக்கிறது, பாவிகள். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் வருகிறவர்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். யாருடைய உள்ளத்தில் வருகிறாரோ, இல்லத்தில் வருகிறாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். அப்பொழுது இதை அறிந்ததான சகையை சொல்லுகிறான், உள்ளத்தில் உணர்த்தப்பட்டவனாய் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். என் வீட்டில சேகரித்து வைத்திருக்கிற பொருட்களை எல்லாம் 50% நான் ஏழைகளுக்கு தான தருமமாய் கொடுத்து விடுகிறேன். அது மாத்திரமல்ல, ஏதாயிலும் அநியாயமாய் யாரிடத்துல வாங்கினது உண்டானால் அது 4 மடங்காக திரும்ப செலுத்துகிறேன். இயேசு சொல்லவில்லை, நீ பாவி என்றோ, அநீதியாக சம்பாதித்து இருக்கிறாய் என்றோ, உனக்கு தான் அதிகமாய் இருக்கிறதே, உனக்கு தேவைக்கு மிஞ்சி இருக்கிறதை ஏழை எளிகளுக்கு கொடு என்று சொல்லவில்லை. இயேசு உள்ளத்துல வந்த உடனே அவன் உணர்த்தப்படுகிறான். நான் பாவி, ஒருவேளை அநியாயமாய் வாங்கியிருக்கலாம், எனக்கு மிஞ்சி அதிகமான, என்னுடைய தேவைக்கு அதிகமாக என்னிடத்துல சம்பாத்தியம் பொருட்கள் இருக்கிறது. அவைகளில் 50 விழுக்காடை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். ஏதாயில் தவறாக அநியாயமாய் வாங்கியிருந்தால், 1000 ரூபாய் வாங்கியிருந்தால் 4000 ரூபாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு அவனை குற்றப்படுத்தவில்லை. நீ லஞ்சம் வாங்கின அதிகாரி, அநியாயமாக சேர்த்து வைத்திருக்கிறாய், நீ அதிகமாக உன்னிடத்துல இருக்கிறது ஏழைகளுக்கு கொடு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவனாக உணர்கிறான். இயேசு ஒருவருடைய வாழ்க்கையில உள்ளத்துல வரும்போது, இல்லத்துல வரும்போது, அது வெளிச்சமாக ஜீவ ஒளியாக வரும்போது அங்கே இருள் அகன்று போகிறது.
நம்முடைய செய்த பாவங்கள் குற்றங்கள் உணர்த்தப்படுகிறோம். வேதம் சொல்கிற தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசு இல்லத்துல வரும்போது நாம் உணர்த்தப்படுகிறோம், பாவத்தை அறிக்கையிடுகிறோம், பாவ மன்னிப்பை பெறுகிறோம், பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். இவன் இவ்விதமாக அறிக்கை செய்தவுடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சகேவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு விடுதலை வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மகனாய் இருக்கிறானே. எப்பொழுது விடுதலை? இவன் வாழ்க்கையில தன்னுடைய குற்றத்தையும் செய்த காரியத்தை அறிக்கை செய்து இவனுடைய இருதயம் தாராளமாக மாறின போது, ஏழைகளுக்கு நான் என்னுடைய பாதி சொத்துக்களை கொடுக்கிறேன், தவறாக வாங்கியிருந்தால் 4 மடங்காக திரும்ப செலுத்துகிறேன் சொன்ன போது, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு தான் விடுதலை வந்தது. பெரிய செல்வம், அவன் உயர்ந்த பதவியில இருந்தது நிமித்தம், அதிகமான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறதுனால இவனுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் விடுதலை இருந்தது என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. இவன் தன்னுடைய தவறை உணர்ந்து இவனுடைய இருதயம் விசாலமாகி ஏழைகளுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்தபடியினால இன்றைக்கு இந்த வீட்டுக்கு விடுதலை ரட்சிப்பு வந்தது. இவனும் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இயேசு சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனித குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். தேவனுடைய ஜனமே, தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக அவர் பிரபலமாகி அவரை ராஜாவாகும்படி மக்கள் முற்பட்டு அவரை பிடிக்கும்படி வகை தேடினார்கள். இயேசுவோ மறைந்து போனார். நமக்கு ஒரு பதவி வரும்போது, நீங்கள் தான் இந்த தேசத்துக்கு தலைவர், நாங்கள் உங்களை தலைவராய் ஏற்படுத்துகிறோம் என்று யாராவது சொன்ன விடுவோமா? விட மாட்டோம். அவங்க பதவிக்கு தலைவருக்கு போட்டி போடுகிறதையும் காசு பணங்களையும் ஆட்களையும் சேகரிக்கிறதையும் பயன்படுத்துகிறதையும் அறிந்திருக்கிறோம். நான் தலைவனாய் மாற வேண்டும், மக்களை ஆள வேண்டும். இயேசுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் என்ன? அவரை அற்புதம் செய்த உடனே அவரை ராஜாவாக்கும்படி அவரை பிடிக்கும்படியாக முற்பட்டார்கள். அவருடைய கண்களுக்கு மறைந்து போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ யார் தான் விடுவா? நீங்க இந்த தேசத்து ராஜாவா இருங்க, பிரதம மந்திரியா இருங்க, ஜனாதிபதியா இருங்க, மந்திரியா இருங்கன்னு யார் விடுவாங்க? உடனே போய் ஜாயின் பண்ணிட மாட்டோம். அப்ப அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் எதை தேடி வந்தார்? இழந்து போனதை தேடவும். இழந்து போன ஆத்துமாக்கள். மனித ஆண்டவருடைய பார்வையில சித்தத்தை விட்டு தவறாய் வேறு வழியில இழந்து நிற்கிற ஆத்துமாக்களை தேடும்படியாக வந்தார். அவர்களை தேடி அவர்களை அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்து, சாபத்திலிருந்து விடுவித்து, நித்திய ஜீவனத்துக்குள்ளும் ஆசீர்வாதத்துக்குள்ளும் கொண்டுபடியாக இயேசு வந்தார். அருமையா தேவனுடைய ஜனமே, ஆண்டவருக்கு கிடைத்த வாய்ப்பு இந்த உலகத்துல அதிபதியாகவோ ஜனங்களை ஆளும்படியாக அதிகாரத்தை செலுத்தும்படியாக இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து அவதரிக்கவில்லை. தனக்கு வந்த வாய்ப்பு ராஜாவாகும்படி அவரை பிடிக்க முற்பட்டார்கள். அவர் விலகி போனார். மனிதர்கள் யார் அதை விட்டு விடுவார்கள்? அவர் இந்த உலகத்துல ஆளும்படியாக வரவில்லை. இந்த உலகத்துல பிறக்க போகிற வாழுகிற அநேகருடைய உள்ளங்களில ராஜாவாக விடுதலை கொடுக்கிற நாயகரா வாழும்படியாக அவர் விரும்புகிறார். இழந்து போனதை தேடவும் விடுவிக்கவுமே ரட்சிக்கவுமே இயேசு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார். ஆகவே இந்த சகேவு ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க ஆவலோடு, வாஞ்சையோடு, தாகத்தோடும், தனக்கு சரீர குறைபாடு இருந்தாலும் அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி அண்ணாந்து பார்த்தபடனே அவனுடைய வாஞ்சிய தாகத்தையும் ஆண்டவர் இயேசு கண்டு, சீக்கிரமாய் கீழே இறங்கி வா, உன்னுடைய வீட்டிலே இன்று தங்க வேண்டும் என்று சொன்ன போதே பெரிய விடுதலையை அவன் பெற்றான். பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றான்.
நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்லவர். நமக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுகள் பட்டு இரத்தத்தை சிந்தி உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்து இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே எப்படிப்பட்ட ஜீவிக்கிற ஆண்டவர்! அது ராஜாதி ராஜா, உள்ளங்களை ஆளுகிறவர், நம்முடைய இல்லங்களை ஆளுகிறவர், அண்ட சராசரங்களை ஆளுகிற ஆண்டவர். இந்த அற்பமான ஆளுகை செய்ய ஆண்டவர் முற்படுகிறது அல்ல. நித்தியமான ராஜா, அவருடைய ஆளுகைக்கு எல்லையே இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் மீட்பராக நாம் வைத்திருக்கிறபடியினால, ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடியினால சகல கனமும் துதியும் ஆண்டவருக்கே செலுத்துவோம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அந்த பட்டணத்தில் வந்தபோது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படியாய், அனுபவிக்கும்படியாய், வாஞ்சத்தோடு தாகத்தோடும் உயர்ந்த இடத்துல ஏறி இயேசுவை காண முற்பட்ட போது, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, உன்னுடைய வீட்டிலே நான் இன்று தங்க வேண்டும் என்று சொன்ன போது அவருடைய வீட்டிலே விடுதலை வந்தது, ஆசீர்வாதம் வந்தது. இயேசுவே நீர் பிரவேசித்து அந்த வீட்டை ஆளுகை செய்கிறபடியினாலே ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிறோம், அனுபவித்து இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். அந்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. உமக்கே நன்றிகளை துதிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே.